ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றின செய்திகளில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இக்கால கவிதைகள் என்ற தலைப்பில் கீழே இருக்கக்கூடிய செய்திகள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுத்தானந்த பாரதியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவிஞர் கண்ணதாசன், தமிழொலி என எண்ணற்றோர் மரபு கவிதைகள் புனைந்து தமிழன்னைக்கு மேலும் வளமும் வனப்பும் சேர்த்துள்ளனர். என்ன கவிதைகள்னா மரபு கவிதைகள் தமிழன்னைக்கு வளமும் வனப்பும் சேர்த்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் கண்டென்ட். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. பாத்தீங்களா, இவருடைய பாடல் வரிகள்லயே ஒரு ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் நல்லா நமக்கு தெரியுது பாருங்க. உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடின பாடல். அடுத்து பாத்தீங்கன்னா, இங்க ஒரு உரை கொடுத்திருக்காங்க. ஒரு பத்தி ஒரு 14 வயது சிறுவன் ஏரிக்கரையில உள்ள வேப்பமர நிழல்ல உட்காந்து நீர்ல மீன் குஞ்சுகள்லாம் துள்ளி குதிச்சு நீந்தி போறதையும் அது நீருக்குள்ள தலைகீழா போய் மறையறதையும் பாக்குறான். இந்த காட்சியை கண்டு அவனோட உள்ளத்துல எழுந்த உணர்ச்சிகள் ஒரு கவிதையா வருது. அத வந்துட்டு அந்த சிறுவன் வந்துட்டு எழுதுறான். ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, துண்டில்காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அந்த கவிதை தான் அந்த சிறுவனுடைய முதற் கவிதை. அந்த சிறுவன் தான் பெரிய ஆளா ஆகி வளர்ந்து இன்றைய தலைமுறையோட மக்கள் கவிஞர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்க. பாவேந்தர் பாரதிதாசனோட முறையா பாடம் கேட்ட இவங்க பாடல் இயற்றும் ஆற்றலை படிப்படியா வளர்த்துக்கிட்டாரு. 1954ஆம் ஆண்டுல படித்த பெண் அப்படின்ற திரைப்படத்துக்கு முதல் முறையா பாடல் எழுதினாரு. அவர் பாடிய தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனால் மக்கள் வயிறு காயுது. அதாவது தேனாறு பாயுதான், அப்படியே வயல்ல நெல் எல்லாம் கதிர்கள் எல்லாம் வந்துட்டு நல்லா வளர்ந்து அதோட எடை தாங்காம அப்படியே சாயுதான். அந்த அளவுக்கு உணவுப் பொருட்கள் மிகுந்து கிடக்குது. ஆனா மக்களோட வயிறு காயுது, பசி பட்டினியால அவங்க வந்துட்டு காயுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. அந்த பாடல் வரிகளை கேட்ட தோழர் ஜீவானந்தம், நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு கல்யாண சுந்தரத்தை பாராட்டுறாரு. அந்த அளவுக்கு சமுதாய சீர்திருத்த கருத்துக்களும் ஏற்றத்தாழ்வுகளை வந்துட்டு சுட்டி காட்டக்கூடிய கருத்துக்களும் எளிய தமிழ்ல வந்துட்டு நமக்கு பொது உடைமை கருத்துக்கள் இந்த மாதிரி பாடினவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்க. ஜெயகாந்தன் என்ன பாடியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய அவரோட கவிதை என்னன்னா, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். அதாவது எண்ணமும் இருக்கும், எண்ணமும் எழுத்தும் அவருக்கு உயர்வா இருக்கும் எப்போதுமே. அது வந்துட்டு கண்டிப்பா அந்த இதுல ஒரு ஏழை கண்ணீர், ஏழை மக்கள் படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் அவர் கண்டிப்பா தன்னோட பாட்டுல வந்துட்டு எழுதியிருப்பாரு. பாடல்ல கலந்திருக்கும். பண்ணோட சந்தமும் பாய்ந்து வரும், அந்த பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். ஏன்னா ஒரு திரையிசை பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு இல்லையா, அப்படி இருக்கும்போது அந்த பண்ணோட சந்தமும் அதெல்லாம் வந்துட்டு கலந்து வரும். அப்ப பழைய மண்ணின் வாடையும் கூட அதுல வந்துட்டு சேர்ந்து வரும். அந்த கவிதை அப்பேற்பட்ட கவிதை ஏற்றக்கூடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் அவர்கள் பாராட்டி இருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1930ல பிறந்திருப்பாரு, 1959ல இறந்திருப்பாரு. அந்த 29 ஆண்டுகள் அவர் திரை இசையில வந்துட்டு பாடல்கள் எழுதினது 9 ஆண்டுகள். அவர் மொத்தமாவே எழுதின பாடல்கள்னு பாத்தீங்கன்னா 56 பாடல்கள் தான்.
ஆனா அந்த பாடல்களே அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு சமுதாய சீர்திருத்தத்துக்காகவும் பொது உடைமைக்காகவும் மக்களுக்காகவும் அவர் வந்துட்டு பாடல்கள் இயற்றி இருப்பாரு. அவருடைய பாடல்கள் எல்லாமே நீங்க வந்துட்டு திரையிசை பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே வந்துட்டு மக்களுக்கான வரிகள் அதுல எப்போதுமே மிகுந்திருக்கும். ஒரு மக்களுக்கான கவிஞர் அப்படின்னா அது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவங்கதான். அவங்க இன்னும் உயிரோட இருந்திருந்தா ஒரு அந்த பாடல்கள் எல்லாரையும் ஒரு புரட்சியையே வந்துட்டு ஏற்படுத்தி இருந்திருப்பாரு. கவிதைகள்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், கவிதையாளர் அப்படின்னா அவங்க பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவங்கதான். அவங்க அளித்த எழுத்துக்காக, கவிதைக்காக அவரை நாம் போற்றுவோம். நன்றி.